ஹாய் கைஸ், வெல்கம் டு கேகே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கேகே ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடாய் காஞ்சதுன்னு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ணுவோன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதே கொஞ்ச நேரம் எண்ணெயில் விடுங்க. ஏன் இது நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விடுறோன்னா, அதோட டேஸ்ட் உள்ளே இறங்கினா சிக்கன் நல்லாவே இருக்கும். அதனால தான். ஸோ இது கூட நான் கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 பெரிய வெங்காயமாக மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் நீங்கள் எவ்வளோ சிக்கன் இருக்குங்களோ அதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பட்டை ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கலரில் இருக்கும்போதே எடுத்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு செய்கிறேன். இப்போ 1/2 கிலோ சிக்கனை நான் கழுவி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சிக்கன் தண்ணி விட்டதுன்னா உப்பு ஆட் பண்ணணும். அதனால தான் சிக்கன் தண்ணி விடுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு இடம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். இது அது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் 2 ஸ்பூன் அளவுக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோம்னா, சிக்கனோட பச்சை வாசனை போகிறக்காண்டி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. சிக்கன் கழுவும் போது கூட நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் அப்போ போடல, அதனால நான் இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே லைட்டாக தண்ணி விட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ மூடி வச்சிங்கனாவே சிக்கன் தண்ணி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் தண்ணி விட்டுருச்சு, கொதிச்சிட்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் சிக்கனோட தண்ணி இன்னும் வெளியே வரும். பார்த்திங்கனாவே தெரியும், சிக்கன்லேருந்து வந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் அப்படியே விட்டுடலாம். சிக்கன் நல்லாவே வெந்துட்டுருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுறோம்னா, கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். வரமிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட ஆட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சிக்கன் கிரேவிக்கான டேஸ்ட் எடுத்து தரக்கூடியது. இந்த மசாலா மட்டும்தான். இது நான் 1/2 சிக்கனுக்காண்டி நான் இந்த குவான்டிட்டி வைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
முதல்ல உப்பு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நல்லா சிக்கன் தண்ணி ஊற்றுவோம், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டிங்கனாவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லாவே சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கிட்டு இருக்கும். இந்த டைமில் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி. நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு மூடி வச்சா தான் சிக்கன் நல்லாவே வேகும், அதனால் நான் மூடி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா தேங்காய் வந்து நான் அரை மூடி அளவுக்கு தோண்டி வச்சுருக்கேன். இது கூட பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கசகசா ஊற வச்ச தண்ணி இருக்குது, அதை ஊற வச்சுருக்கேன். கசகசா வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதை போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் மசாலா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகி சிக்கன் கூடயும் மிக்ஸ் ஆகி அது நல்லாவே வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம், அதை ஊற்றிக்கலாம். இப்போது மிக்சியில் அங்கங்கே அந்த மசாலா வெட்டிகிட்டு இருக்கும், ஸோ அதோடது நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் அரைச்சி விட்டோம்னா இதுவும் நல்லா டேஸ்ட் தரும், அதனால தான் இதையும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்துக்கூடயும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி அதோட டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே நல்லாவே இருக்கும். நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறீங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட வச்சு தொக்கு மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நான் தோசைக்காண்டி செஞ்சுருக்கேன், அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன போடுவோம்னா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி, அதனால தான் நான் இதை வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நிமிஷம் இந்த சீரகத்தூள் போட்டிருக்கனால 1 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம், அப்படின்னா தான் அந்த மசாலோட டேஸ்ட்டு உள்ளே இறங்கி மசால் போட்ட மாதிரியே தெரியாது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கசூரி மேத்தி போட்டிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி வந்து ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்மெல் நல்லாவே இருக்கும் கசூரி மேத்தி ஆட் பண்ணால். இது வந்து நான் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கணும், அப்படின்னா தான் அதோட இதெல்லாம் கரண்ட்ஸ் அந்த கிரேவிக்குள்ளே இறங்கிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ திக்காகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.